அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடு நம்ம மதுரை வாகை குளத்துல ஒரு மேற்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலவாசலோட ஆகச்சிறந்த அழகிய வடிவமைப்போட மிக நல்ல தோற்றத்தோட இருக்கக்கூடிய ஒரு அழகிய தனி வீடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீட்டுக்கு மொத்தம் 2 எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று நம்ம தலைவாசலுக்கு நடந்து போகிறதுக்கு, ரெண்டாவது கார் பார்க்கிங்க்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த எம்எஸ் கேட்டை திறந்து அந்த கார் பார்க்கிங் ஸ்பேஸை தான் பார்க்குறோம். ஓரளவு நல்ல பெரிய காரை நிப்பாட்டுற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஷியஸான பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த பார்க்கிங் ஏரியா ஸ்பேஸ் பாருங்கள், ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் ஒட்டி சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை வாகை குளத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த பார்க்கிங் ஏரியா பார்த்துட்டோம். இந்த பார்க்கிங் ஏரியாவில் 2 எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. இப்போ முன்பக்கம் பாருங்க, நல்லா டைல்ஸ் போயிடுச்சு, ஒரு நல்ல எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாச தெளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒரு எம்எஸ் கேட்டு, 2வது பாதுகாப்பு கேட்டு இருக்கு. இப்போ இதையும் நம்ம திறந்து இந்த பக்கம் இருக்க போர்ட்டிகோ ஏரியா தான் பார்க்குறோம். பாருங்க, இது நம்ம தலைவாசல் பகுதிக்கு போகக்கூடிய முன்பக்க போர்ட்டிகோ தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுலேயும் தளத்தில் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் வாலில் டைல்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு வாஷிங் மிஷின் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, அதுக்கு உரிய குழா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் லைனுக்கு தனியாக ஒரு கப்போர்டு அடித்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட தலைவாசல் பகுதி பார்க்குறோம். நல்ல ஒரு வடக்கு பார்த்த தலைவாசல் கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் தலைவாசல் நல்ல நிலக்கதவு அருமையாக பாலிஷ் பண்ணி சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் உள் நுழைகிறோம். உள் நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா வாலில் ஒரு ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணி நம்மளை வெல்கம் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டோட உள்நுழைவு பகுதிக்கு தான் போகிறோம். உள்ளே பாருங்கள், இந்த ஹாலில் நல்ல பிரம்மாண்டமான மேலே பாருங்கள், சீலிங்கில் பால் சீலிங் செம்மையாக நல்ல பிரம்மாண்டமாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஹாலில் டைல்ஸ் பாருங்கள், 4க்கு 2 வெர்டிஃபீட் டைல்ஸு, நல்லா கிளாஸ் ஃபினிஷிங்கில் அருமையாக இருக்குது. இடையே அப்போ நல்லா பிரம்மாண்டமான ஜன்னல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஹாலில் சூப்பருங்க, அருமையான பூஜா கப்போர்டு பாருங்கள், நல்லா டைலாக இருக்குது. அடுத்து நம்ம இந்த ஹாலில் இருக்க டிவி யூனிட், அதுவும் சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. நல்லா ஒரு கோல்டன் பெயிண்டில் ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணி பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. மேலே பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட அருமையாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த டிவி யூனிட் பேக்ரவுண்டில் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு அட்ராக்டிவ் லுக்கை கொடுக்குது. இப்போ நம்ம இந்த ஹாலோட ஸ்பேஸ் பார்க்குறதுக்காக தான் நம்ம கீழே கிரவுண்டு வீடியோ காட்டுறோம். இது செல்ஃபோன் ஸ்டாண்டு பாருங்கள். இந்த ஹாலில் அருமையாக ஸ்பேஷியஸாக அமைஞ்சிருக்கு. அது போக 4க்கு 2 வெர்டிஃபீட் டைல்ஸும் சிறப்பாக இருக்குது. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஓப்பன் கிச்சன் ஏரியா தான் பார்க்குறோம். கிச்சன் என்ட்ரன்ஸில் ஒரு அருமையான ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு எல் டைப்பில் நல்லா அருமையாக கிரானைட் மேடை கொடுத்துருக்காங்க. வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. கிச்சனில் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் பாருங்கள். அடுத்து கீழே ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சன் செட்டப்புக்குரிய அமைப்பை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். எல் டைப்பில் நல்லா கிரானைட் மேடை கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் பாருங்கள், மேலே லாப்டெல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. நல்ல டைல் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வார்ட்ரோப்பு நல்ல டைல் வார்ட்ரோப்பாக நல்லா, அதுவும் பார்த்தீங்கன்னா வித் கிளாஸோடு இருக்குது. அதுவும் ஒன்று மட்டும் இல்லை, இந்த டைல் வார்ட்ரோப் 2 இருக்குது பாருங்கள். இது 2வது டைல் வார்ட்ரோப்பு வித் கிளாஸோட கொடுத்துருக்காங்க. இது கிச்சன் ஸ்பேஸ் பார்க்குறீங்க, மாடுலர் கிச்சன் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இப்போ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா
2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூமு. ஃபுல் என்ட்ரன்ஸில் ரைட்டில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பெட்ரூமுக்குரிய டோரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பருங்க, நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூமு. இந்த பெட்ரூம்லேயும் நல்ல ஜன்னல் வசதி இருக்குது. செல்ஃபோன் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கான்ட்ராஸ்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. வித் லைட் எஃபெக்டோட இந்த பெட்ரூமு சிறப்பாக இருக்குது. பாருங்கள், ஒரு நல்ல கான்ட்ராஸ்டாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் ஒரு ஃப்ளவர் டிசைனோடு இருக்குது. அடுத்து பாருங்கள், மேலே லாஃப்ட் எல்லாமே நீட்டாக கப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வார்ட்ரோப்பும் கொடுத்துட்டாங்க. நல்ல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸில் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அதுபோக அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. இது ஒரு இந்தியன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஜன்னல் வசதி வென்டிலேஷனுக்காக உள்ளே ஒரு கிளாஸ் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு இந்தியன் டைப்பில் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. சுற்றிலும் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. பிராண்டட் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டியிருக்காங்க. அடுத்து இந்த பெட்ரூமில் நம்ம கவனிக்க வேண்டியது ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோடையே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம். அடுத்து நேர் எதிர் திசையில் அமைஞ்சிருக்க அடுத்த பெட்ரூமையும் பார்த்துருவோம். இப்போ வாங்க இந்த பெட்ரூமையும் பார்த்துருவோம். சூப்பர், இது அதே மாதிரி தான் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு, ஜன்னல் வசதி, மேலே ஃபால் சீலிங் இந்த பெட்ரூம்லையும் கொடுத்துருக்காங்க. வித் லைட் எஃபெக்டோட ஃபால் சீலிங் அமைஞ்சிருக்கு. அடுத்து வாலில் பாருங்கள், கான்ட்ராஸ்டாக நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா 3 சென்ட் இடத்துல 850 சதுரடியில் இந்த கட்டடம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுக்குரிய வார்ட்ரோப்பு வித் மிரரோடே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து மேலே லாஃப்டில் ஸ்டோரேஜ் ஏற்றி வச்சுக்கிறதுக்கு, ஜாமான் ஏற்றி வச்சுக்கிறதுக்கு லாஃப்டில் கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு டோர் போட்டு அடுத்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட தான் இந்த பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம் ரெண்டையுமே பார்த்துட்டோம். இப்போ இதுக்குரிய டாய்லெட் பார்த்துருவோம். இது வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா, அருமையாக டைல்ஸ் ஒட்டி நல்ல வால் முழுதுமே டைல்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்து லோவர் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் பிராண்டடாக தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட 2 பெட்ரூமையுமே பார்த்துட்டோம். இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வர்றோம். அடுத்து நம்ம இந்த வீட்டுக்கு மாடிக்கு போகிற பகுதியை போய் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ இந்த வீட்டோட மொட்டை மாடி பகுதிக்கு போகிறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா 3 சென்ட் இடத்துல கிட்டத்தட்ட 850 சதுரடியில் மேற்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோட அமைஞ்சிருக்கு. இதுக்கு லேஅவுட் அப்ரூவல் இருக்குது, பில்டிங் அப்ரூவல் இருக்குது, வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, கப்போர்டு பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா 48 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சுற்றிலும் வீடில் ஜன்னல் நல்ல வசதியாக காற்றோட்டமாக வெளிச்சமாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.